நான் எதை பண்ணியிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் செஞ்ச செயலுக்கு தண்டனை மரணம்தான். இந்த பேப்பர் முழுக்கவே கிரைம் நியூஸ் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த நாடு என்னதான் ஆக போகுதோ. இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை கிடைக்காத வரைக்கும் இந்த கிரைம் ரேட் குறையவே போறதில்ல. நான் ஆக்டிவிஸ்டா இருந்தப்போ எத்தனையோ குற்றவாளிகளை நிரந்தரமா வாழ்க்கை முழுக்க ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி அனுப்பியிருக்கேன். ஆனா இப்போ என்ன கிரைம் நடந்தாலும் மக்கள் எல்லாம் ஒரே வாரத்துல மறந்துடுறாங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிற கவலை மட்டும்தான் உங்களுக்கு. உங்க பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. முதல்ல இந்த பேப்பர் கீப்பர் எல்லாம் தூக்கி போடுங்க. நீங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க. அது இல்ல ஸ்ரத்தா, இந்த குற்றவாளிங்க இந்த நாட்டையே கெடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் ரைட் இருந்ததுன்னு வை, நான் அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். அடே முட்டா பாயில, ஒரு கப்ப கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க துப்பாக்கியால சுடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டு பயந்துட்டேன். வாய மூடு. இங்க பாருங்க, கோவப்படாம நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீ இத முதல்ல கிளீன் பண்ணிட்டு வேற கொண்டு வா, சரியா? சரி மேடம். ஏங்க நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. இங்க பாருங்க, அவன் கோவப்பட்டானா அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். எல்லா வேலையும் என்னால எப்படி பண்ண முடியும்? புரியுது இல்லங்க? ஹலோ, வாட்? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆகல. நீங்க கேட்டது தப்பான நியூஸ். ஆமா, எதுவும் நடக்கல. என்னாச்சு? ஷாலினி தாங்க ஃபோன் பண்ணா. அவ என்னடானா, உன் புருஷன் இறந்தது கேள்விப்பட்டு ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்றா. அவ ஏதோ ஒளறா, நீங்க சிரிக்கிறீங்க. ஹலோ, ஏய் ஸ்டாப். இந்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஏன் இப்படி ஒளறிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல, சரியா? ஓகே ஓகே, நீங்க முதல்ல போன வைங்க. என்னங்க இது? எல்லாரும் என்னென்னமோ ஒளறிட்டு இருக்காங்க. என்னதாங்க நடக்குது? எல்லாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ரத்தா, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? என்னமா அப்படி என்ன இருக்கு இந்த பேப்பர்ல? இங்க பாருங்க. என்ன? படிங்க. நான் இறந்து போயிட்டேன்னு நியூஸா? உனக்கு ரொம்ப கொழுப்பு இல்ல? மொத்த உலகத்தையும் நீ திருத்த போறியா? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். கவனமா கேட்டுக்கோங்க விபுல் பாபு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கேஸ் போட போறேன் உங்க பேப்பர் மேல. எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். எங்க நியூஸ் பேப்பர் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட ஓப்பனா மன்னிப்பு கேக்குறேன். பல வருஷம் கடுமையா உழைச்சதுக்கு அப்புறம் இப்பதான் எங்க பேப்பருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அப்புறம் எங்க பேரே கெட்டு போயிடும். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க. கன்ஃபார்மே பண்ணாம உயிரோட இருக்கிறவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போடுறீங்க. எப்படிங்க உங்களால முடியுது? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சார். இங்க பாருங்க, உங்க மருமகன் உங்களோட டெத் சர்டிபிகேட் கொடுக்காம இருந்திருந்தாரா நாங்க போட்டிருக்க மாட்டோம். ஹலோ விபுல் பாபு, இந்த உலகத்துல என் பொண்டாட்டிய தவிர எனக்கு யாருமே கிடையாது. இங்க பாருங்க ரமேஷ் சார், எங்களுக்கு இதெல்லாம் எப்படி சார் தெரியும்? எங்களை தேடி டெத் சர்டிபிகேட் கொண்டு வந்த ஆளு உங்க மருமக இல்ல ஃப்ராடுன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்ன மன்னிச்சிருங்க. நான் இன்னைக்கு வர்ற எடிஷன்ல இது தப்புன்னு நான் மன்னிப்பு கேக்குறேன். கண்டிப்பா போட்டுருவோம் சார், சரியா? சரி சரி. அப்ப நான் இப்ப கிளம்பலாமா? தேங்க்யூ. எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படி யாரு தேவையே இல்லாம நான் இறந்து போயிட்டேன்னு கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்காங்க? இந்த மாதிரி கேவலமா யார் பண்ணிருப்பாங்க? அதுதான் தெரியல. சார். யோ என்னையா? சார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பாத்தியா, சேர்ந்து 2 மாசம் கூட ஆகல, இந்த ஆளுக்கு பணம் வேணுமா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அர்ஜென்ட் இப்போ? 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன். அப்புறம் எதுக்காக இப்போ அட்வான்ஸ் கேக்குறீங்க? நீங்க கேக்குற மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. போங்க.
ஐயோ மேடம், ஊர்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம். நான் வீட்டுக்கு பணம் அனுப்புறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். உன் குடும்பத்தையும் சேர்த்து நான் பாத்துக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா தரமாட்டேன். சார், ஏதாவது பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார். ஏய் சந்தர், நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன இன்னும் டென்ஷன் படுத்தாத. பணம் கொடுக்க முடியாது. வேலை பண்ணணும்னா பண்ணு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. சார், நான் ஒத்த கால நின்று உங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணேன். எதுக்கும் நான் மறுப்பு சொன்னதே இல்லை. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, கொஞ்சமாவது பணம் கொடுங்க சார், ரொம்ப அவசரம். என்கிட்டயே விவாதம் பண்றியா? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீ எத்தனை வாட்டி பணம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். கொள்ளை அடிக்கணும்னு நினைச்சா கொள்ளையடி, இல்லனா திருடு. ஆனா நான் உனக்கு 5 பைசா கூட தர மாட்டேன். எனக்கு அறிவுரை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். என்ன சொன்ன? உன்ன ஏங்க என்னங்க பண்றீங்க? அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம், நீங்க உள்ள போங்க. உங்ககிட்ட தான் சொன்ன, உள்ள போங்க. என்ன பண்றீங்க நீங்க? வேலைக்காரனை அடிக்க போறீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, பிபி ஏறிட போதுங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. பார்த்தல்ல அவன எவ்வளவு திமிரா பேசுறான் என்கிட்டே. நான் பார்த்தேங்க. நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், அன்பா சொல்லி புரிய வைக்கிறேன். போதுமா? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். சரி சரி, நான் அவுட் ஹவுஸ்ல இருக்கிற ஸ்டடி ரூமுக்கு போறேன். கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கேன். சரி. எங்க போயிட்டானே தெரியலையே. இன்னைக்கு மட்டும் வேலை முடியலன்னா அப்புறம் எப்போ நடக்காது. யாரு? அடே நான் தான்ப்பா. இவ்வளவு நேரம் எங்க போன? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எதனா ஆச்சா? இல்ல. ஆனா நீ என்னடா என்கிட்ட? கவலையே படாத, இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனா என்ன, அதுக்கு என் விரலை கொஞ்சம் மடக்குனா போதும். யாருக்கு அதுவும் தெரியாதுல்ல? வீட்டில் இருக்கிற எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது, யார் பண்ண போறா, இதெல்லாம் ரகசியமா தான் இருக்கும். நீ கொண்டு வந்திருக்கல்ல? சரி, கொடு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? பத்து மணி ஆயிடுச்சா? டின்னருக்கான டைமே வந்துருச்சு. ஆனா லஞ்சுக்கு முன்னாடி போனவர் இன்னும் ஆளையே காணுமே. போய் பார்த்துட்டு வந்துடலாம். சந்தர், சந்தர், இந்த சந்தர் இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்கா? வருவான்ல, வந்தது விசாரிக்கலாம். முதல்ல இவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பார்க்கலாம். இங்கே இவ்வளவு இருட்டா இருக்கு. ரமேஷ், ரமேஷ், நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ரமேஷ், எந்திரிங்க. டின்னர் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. எந்திரிங்க ரமேஷ். சீக்கிரம் எந்திரிங்க. ரமேஷ், சரி, இவர் கண்டிப்பா தற்கொலை தான் பண்ணிருப்பாரு. ஜெயவந்தி கண்ணில் பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ரமேஷ் சார் கிட்ட கன்னே கிடையாது. அப்ப கன் எங்கிருந்து வந்துச்சு? அப்புறம் ஏசிபி சார் ரமேஷ் சாரை நல்லாவே தெரியும்னு சொன்னாரு. அவர் ஒரு உறுதியான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப திறமையானவரும் தான். அவர் ரொம்ப ரொம்ப தைரியமான ஆளாம். தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு. சார், இங்க பாருங்க சார், இங்க தெரிகிற ஷூ அடையாளங்கள் ஒன்றும் இல்லை, 2 வேற வேற ஷூ உடையது. அப்ப இங்க 2 பேர் வந்திருக்காங்க.
ஆனா சார் அவுட் ஹவுஸ்க்கு யாரு வரது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். அப்படின்னா இந்த காலடி தடம். ஆனா ஸ்ரத்தா மேடம் இங்க யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில ரமேஷ் சாரை யாரும் இங்க பார்க்க வந்திருக்காங்களா? நான் ஃப்ரண்ட்ல இருக்கிற கேட்ல தான் சார் இருப்பேன். அந்த வழியா யாருமே வரல. யாராச்சும் வந்துட்டு போனதை பாத்தியா? ஃப்ரண்ட் கேட்ல இருந்து பார்த்தா அவுட் ஹவுஸ் தெரியவே தெரியாது சார். சார் சார் அப்படி இருந்தா இங்க யாரா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து போகலாம். யாருக்கும் அது தெரியவும் செய்யாது. அது மட்டும் இல்லாம சிசிடிவியும் ஒர்க் ஆகல. யாரோ வேணும்னே ஆஃப் பண்ணிருக்காங்க. அதான் விஷயம். இத பாத்தியா? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. இதுக்கு எனக்கு குறைஞ்சது மரண தண்டனை கிடைச்சாகணும். எனக்கு நடக்க போற இந்த சம்பவத்துக்கு யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரமேஷ் சார் இந்த வீடியோல இருந்து ரமேஷ் சார் தான் தற்கொலை பண்ணிருக்காருன்னு தெரியுது. ஜெயவந்தி இவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு நம்ம நினைச்சா கூட பேப்பர்ல இறந்த செய்தி வந்துச்சு. அது எப்படி? இங்க 2 பேரோட காலடி தடம் தெரியுதா? அது எப்படி? ஸ்ரத்தா மேடம் ஒன்னு சொல்லுங்க. சமீப காலத்துல ரமேஷ் சார் கூட யாராச்சும் சண்டை போட்டாங்களா, இல்ல தகராறு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க அந்த 3 பேரையும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டோம். ஜெயவந்தி, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்களோட அட்ரஸ் கலெக்ட் பண்ணு. ஓகே சார். மயூர் சார் எல்லா எவிடன்ஸையும் பத்திரமா எடுத்து வைங்க. அப்புறம் பாடியை ஃபாரன்சிக் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். சார் சார் எங்க வீட்ல ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் பேரு சந்தர். சந்தர் வந்தாலுங்க? தெரியல சார். ஆனா அவன் அவுட் ஹவுஸ்ல இருந்து பதுங்கி போனத நான் என் கண்ணால பார்த்தேன் சார். இன்னைக்கு காலையில ரமேஷ்க்கும் சந்தருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது சார். எந்த விஷயத்துக்காக? பண விஷயமா சண்டை போட்டாங்க சார். ஒருவேளை பண பிரச்சனைக்காக சந்தர் ஏதாச்சும் பண்ணிருக்கலாமோ? உங்க வீட்ல இந்த பணம், நகை அதெல்லாம் அப்படியே தானே இருக்கு? நான் எதையும் பார்க்கல சார். போங்க போய் பாருங்க. மயூர் அதை எடுத்துட்டு வாப்பா. சார் என்னாச்சு ஸ்ரத்தா மேடம்? என்னோட எல்லா நகைகளும் பணத்தையும் காணோம் சார். ஸ்ரத்தா மேம் நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. வாங்க. இங்க பாருங்க சார். அங்க அவுட் ஹவுஸ்ல இருந்ததே அதே மாதிரியான அடையாளம் தான் இது. அந்த சந்தர் தான் திருடி இருக்கான். ஆனா அவனுக்கு எப்படி இந்த சாவி கிடைச்சது? சாவி எப்பவுமே ரமேஷ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா அந்த சந்தர் ரமேஷ் சார் கிட்ட இருந்து சாவி எடுக்க போயிருக்கான். அவரை கொன்னு இருக்கான். அப்புறம் இங்க வந்து இதை திருடி இருக்கான். சரி, பீரோவை நல்லா தெளிவா செக் பண்ணுங்க. ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு பாப்போம். இந்த சந்தர் எப்படிப்பட்ட ஆளு? சார் பாக்குறதுக்கு அவன் ரொம்ப அப்பாவியா தான் சார் இருப்பான். இங்க அவன் வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் மட்டும் தான் சரி ஆகுது. சந்தர் என் புருஷனை கொண்டு இருப்பான்னு என்னால சத்தியமா நம்பவே முடியல சார். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? இப்போதைக்கு சந்தர் தான் கொலை பண்ணிருப்பான்னு உறுதியா சொல்ல முடியாது. சார் சார் இத பாருங்க. இது என்ன ஸ்ரத்தா மேடம்? இது ரமேஷ் சார் எழுதி இருக்கிற உயில் தானே? இதுல என்ன எழுதி இருக்குன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா பணமும் உங்களுக்கு சொந்தம்னு எழுதி இருக்கு. இதுல பிரச்சனையான விஷயம் என்னன்னா, இந்த உயில் எழுதி வரும் 1 வாரம் தான் ஆகுது. கரெக்டா ஒரே வாரத்துல அவர் இறந்து போறது எதர்ச்சியா நடந்துச்சா என்ன ஸ்ரத்தா மேடம்? அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதிகமா பயனடைய போறது நீங்க மட்டும்தான். ஒருவேளை நீங்க என்ன சார் நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்க?
சந்தேகப்படுறீங்களா? அந்த சந்திர பிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்களும் மத்தவங்கள மாதிரி ரமேஷ் பணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களா? ஆனா அப்படி கிடையாது. பணத்தை தவிர எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பேர் தான் காதல் சார். நான் அவரை உண்மையாவே காதலிச்சேன் சார். நான் அவரை உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஆனா நீங்க பாருங்க ஸ்ரதா மேடம், நாங்க இத பத்தி விசாரிச்சு பாக்குறோம். கண்டிப்பா இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நிச்சயமா நாங்க கண்டுபிடிப்போம். மிலன் அண்ட் ராக்கி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் யாரு? நாங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ். சிஐடி? நாங்க உள்ள வரலாமா? ஆமா சார், வாங்க. ஆனா நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஆக்டிவிஸ்ட் ரமேஷ் சார் தெரியுமா? ஆமா. அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ஆமாமா, கொலைதான். நேத்து ராத்திரி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருந்தீங்க? சார், நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்க காரோட ரிப்பேருக்கு காசு கூட கொடுத்துட்டோம். அப்புறம் கோர்ட்லயும் எங்களுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. சார், நாங்க எதுவும் பண்ணல சார். இங்க பாருமா, அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீ கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? அவ எங்க கூட இருந்தா. ஆமா, நீங்க யாரு? சார், நான் மிலன். இவன் என் ஃப்ரெண்டு ராக்கி. இங்க பாருங்க சார், நீங்க வேணும்னா இந்த மூவி டிக்கெட்டையும் பாருங்க. நேத்து டீனா எங்க கூட மூவி பார்க்க தான் வந்தா. சார், எங்களுக்கும் அந்த கிழவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது நீங்க வாரண்டே இல்லாம எப்படி வரலாம்? முதல்ல ரமேஷ் சாரை பத்தி கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏகப்பட்ட அக்யூஸ்டா அவர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சிஐடிஸால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார், நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே சார். அப்புறம் ஏன் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? ஒரு கொலை நடந்திருக்கு. நீ அந்த ரமேஷ் சாரை மிரட்டினில்ல, விடமாட்டியாமே? ஆமா சார், சொன்னதான். நான் ஏதோ கோவத்துல சொன்னேன் சார். ஆமா, உன்னோட ஷூல எப்படி சேர் வந்துச்சு? தெரியல சார், எங்கன்னா பட்டிருக்கும் சார். பட்டிருக்குமா? இல்லைனா ரமேஷ் சார் வீட்டில் தான் பட்டுச்சா? ஒன்று பண்ணு, முதல்ல உன் ஷூவை கழட்டி கொடு. ஐயோ சார், நாங்க உண்மையை தான் சொல்றோம். நாங்க அங்க போவே இல்லை சார். நாங்க ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ராக்கி, ஷூவை கொடு, கலட்டி கொடு. அப்ப கூட நம்ம எதுவும் பண்ணல. நாம எதுக்கு பயப்படணும்? 3 பேரும் கவனமா கேளுங்க. எங்க பர்மிஷன் இல்லாம நீங்க 3 பேரும் இந்த ஊரை விட்டு போக கூடாது. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க திரும்பவும் வருவோம். போலாம். நீங்க சொன்னது சரிதான். ரமேஷ் அவனாவே தற்கொலை பண்ணிக்கல, அவரை கொலை பண்ணிருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன்னு இப்ப சொல்றேன். தாரிகா, வெயிட். இங்க பாருங்க பாஸ், இவங்க 2 பேர் கையிலயும் இந்த கன் பவுடரை பாருங்க. சோலங்கி, இந்த ரமேஷோட கையில இருக்கிற கன் பவுடரோட அடையாளம் வேற மாதிரி இருக்கு. அதோட பேட்டர்னே வேற. தாரிகாவோட கையில இருக்கிற கன் பவுடரோட பேட்டர்ன் வேற. பாஸ், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது ஒருத்தரை சுட்டா கன் பவுடர் அவங்க கையில கண்டிப்பா படும். இப்போ தாரிகா கையில ஆன மாதிரி ஆகும். அப்புறம் ரமேஷ் சாரோட கையில இருக்க இந்த பேட்டர்ன் ஏன் டிஃப்ரெண்டா இருக்குன்னா, இவரு கையில யாரோ கன் பவுடரை கொட்டிருக்காங்க. அதனால அவர் தன்னைத்தானே சுட்டுக்கல நல்லா தெரியுது சார். சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிற சோலங்கி. சூப்பர் மேட்டரை தான் சொல்லியிருக்க. அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லணும். சரி, அது என்னாச்சு அந்த ஷூவோட அடையாளம் சொல்லியா? நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல இந்த ஷூஸ், அதுல எந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் மேட்சே ஆகல. அப்புறம் இந்த கன் இருக்குல்ல,
இந்த கன்னுல ரமேஷ் சாரை தவிர இன்னொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கு. ஓ, இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தா ஒரே ஒருத்தர் மேல தான் சந்தேகம் வருது, அந்த சந்தர் மேல. சந்தர் கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தர் இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. எங்க இருந்தாலும் தூக்குங்க. உன்னை ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வைன்னு சொன்னேன், அது கூட உன்னால முடியல. இப்ப உன்னால நான் இங்க மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் இந்த பணத்தையும் நகையும் தூக்கிக்கிட்டு எங்க தான் போறதுன்னு சொல்லு. சரி, அண்ணா ரயில்வே ஸ்டேஷன் போகணும். நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? ஷார்ட்கட்ப்பா, ஷார்ட்கட். ஷார்ட்கட்னு சொல்லி எவ்வளவு நேரம் சுத்த வைப்பீங்க? என்ன புது ஆள் நினைச்சீங்களா? புரிஞ்சது. அப்படின்னா நீ என்னோட பணத்தையும் நகையும் திருட பிளான் போட்டிருக்கியா? அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ, பணம் நகை மட்டும் இல்லை, என்கிட்ட இன்னொரு பொருளும் இருக்கு. அது இந்த துப்பாக்கி தான். எதனா கோல்மால் பண்ணணும்னு நினைச்ச உன்னை சுட்டு தள்ளிடுவேன். இது அதே துப்பாக்கி தானே? இதை வச்சு தானே நீ ரமேஷ் சாரை சுட்ட? சார், நான் கொலை பண்ணல சார். நான் திருட மட்டும்தான் சார் செஞ்சேன். அது கூட சார் நான் உதவி கேட்டப்ப செஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேன் சார். போய் எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு. துப்பாக்கியில உன்னோட கைரேகை இருக்கு. அப்புறம் அவுட் ஹவுஸ்க்குள்ள கிடைச்ச செருப்போட தடமும் உன்னோடது தான். சார், ரமேஷ் சார் அவுட் ஹவுஸ்ல இருந்தாரு. பீரோவோட சாவி இல்லாம என்னால எப்படி சார் திறக்க முடியும்? அதனால சாவியை எடுக்க நான் அங்க போனேன் சார். உன் கூட்டாளி கூட இல்ல? இல்ல சார், எனக்கு கூட்டாளி எல்லாம் யாரும் இல்ல. நான் தனியா தான் சார் போனேன். அப்புறம் எப்படி அங்க 2 கால் தடம் வந்துச்சு? சார் சார் அது கண்டிப்பா அந்த 2வது ஆளோட தான் இருக்கணும். 2வது ஆளா? யார் அந்த 2வது ஆளு? அட கடவுளே, சார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? அட இங்க பாரு சந்தர், நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. யாரு யாரு சார கொன்னது நீதானே? யாரு? டேய், சார கொன்னது நீதானே? ஹேய், நில்லு நில்லு. அப்புறம் என்னாச்சு? சார், சாவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சார். அப்புறம் நான் வீட்டுக்குள்ள போய் திருடினேன். அப்புறம் நான் அங்கிருந்து பயந்து ஓடிட்டேன். அப்ப நீ அந்த 2வது ஆளை பார்த்திருக்கல? இல்ல சார், நான் அவனை பார்க்கல சார். ஆனா அது அவனாதான் சார் இருக்கணும். அவன் கொஞ்ச நாளாவே வீட்டை சுத்தி தான் வந்துகிட்டு இருந்தான். அவன் வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான் சார். பேப்பர்ல மரண அறிவிப்பு கொடுத்தானே, அவனாதான் இருக்கணும். ரமேஷ் சார் இறந்ததை நியூஸா கொடுத்துருக்கா. அந்த நியூஸை கொடுத்தது யாரா இருந்தாலும் அவனுக்கும் ரமேஷ் சாரோட மரணத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருந்திருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ரமேஷ் சார் இறந்துட்டாரா? கேட்கவே அதிர்ச்சியா இருக்க. நேத்து தான் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுமா மிஸ்டர் விபுல்? அதாவது அவரு சாகரத்துக்கு முன்னாடியே மரண செய்தி வந்துருச்சு. அதுவும் உங்க பேப்பர்ல. சார்,
சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லாவே செக் பண்ணிட்டேன். ரமேஷ் சாரோட நினைவஞ்சலி ஆட் கொடுத்தவனோட முகம் சரியா தெரியவே இல்லை. ஆனால் தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதுல எதுவும் கிளியரா தெரியலையே. மிஸ்டர் விபுல், அந்த டெத் நியூஸை யார் கொடுக்க வந்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இப்போ வேணும். சரி சார், நான் இப்பவே தர்றேன். இதுதான் அந்த ரெஜிஸ்டர். மரண அறிவிப்பு கொடுக்கறவங்க லிஸ்ட் இதுல இருக்கும். அவங்களோட டீட்டெயில்ஸ் இதுல இருக்கும். இந்தாங்க சார். இதோ இருக்கு சார், அவனோட ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ். This number does not exist. நம்பர் தப்பு. சார் அவனோட அட்ரஸ் இருக்குல்ல, அங்க போனா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்ல? ஜெயவந்தி நம்பரே தப்பா கொடுத்தவன் அட்ரஸை மட்டும் எப்படி கரெக்டா கொடுத்துருப்பா? டெத் நியூஸை கொடுத்தவன் யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அந்த டெத் சர்டிபிகேட் இருக்கும்ல, அதை கொடுத்து தானே போட சொல்லியிருப்பான். அதை கொடுங்க. இருங்க சார், இப்பவே வர வைக்கிறேன். ஹலோ கிஷோர், அந்த ரமேஷ் சாரோட டெத் சர்டிஃபிகேட் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார், பாருங்க. என்னையா அது? என்னாச்சு சார்? இவ்வளவு நீட்டா ஒரு ஃபேக் சர்டிபிகேட்டை ஒரே ஒருத்தனால தான் ரெடி பண்ண முடியும். சார் யாரு? ரங்கா. அட தேவ சார், நீங்களா? எப்படி இருக்க ரங்கா? அட எல்லாம் உங்க தெய்வம் தான் சார். என்ன புது பிசினஸ் பட்டைய கிளப்புது போல? தப்பான தொழில் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் புது தொழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சார் என்ன சாப்பிட்றீங்க? கூல் ட்ரிங்க்ஸா இல்லை டீயா? இல்ல எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். திடீர்னு எப்படி சார் ஏன் ஞாபகம் வந்துச்சு? இதை நல்லா கவனமா பாரு. இந்த சர்டிஃபிகேட்டை நீ தானே ரெடி பண்ண? இல்ல சார், இந்த சார் கையில இருந்து எப்போ வாங்கினோ அப்பவே இந்த வேலையை விட்டுட்டேன் சார். முதல்ல நடிக்கிறத நிப்பாட்டுருங்க. சார் கடையை சர்ச் பண்ணவா? சார் இப்ப எதுக்காக சார் செக் பண்ணணும்? நான் அந்த பிசினஸ் பண்றது இல்ல சார். ஜெயவந்தி, மயூர், இவனை வாட்ச் பண்ணுங்க. சச்சின் சர்ச் பண்ணு. நானே வரேன் சார். இங்கே இரு. இவன் திருந்தவே மாட்டான். சச்சின். சார். மை காட். அவனை கூப்பிடு. வாடா. என்னடா அது? என்னடா அது? சார் மன்னிச்சிருங்க சார். சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட 3 மடங்கு பணம் தரேன்னு சொன்னா சார். அந்த பேராசையில தான் நான் போலி டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தேன். யார் அந்த பொண்ணு? பேரு தெரியாது மேடம். ஆனா ஒண்ணு சார், அந்த பொண்ணு அழகான சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட ஹைட்டு 5 அடி 2 அங்குலம் இல்ல 3 அங்குலம் இருக்கும். அப்புறம் நல்ல சுருட்ட முடி சார். அந்த முடியில இங்க இறகு மாதிரி ஒன்னு தொங்க விட்டுருப்பா. இறகு மாதிரி? ஓஹோ, அப்படியா? அதெல்லாம் டீனாவோட வேலையா? நீங்களா? வாமா வாமா. நீங்க எல்லாரும் எப்படி என் வீட்டுக்குள்ள இப்படி நுழைய முடியும்? சரி, இந்த பொண்ணுக்கு பர்மிஷன் சர்டிபிகேட்டை காட்டுறியா சச்சின்? இங்க பாருங்க, ஏதாவது ஞாபகம் வருதா? இதெல்லாம் என்னது? இந்த சர்டிபிகேட்டை நீதான் ரெடி பண்ண, ரங்கா மூலமா. ரங்கா? ஆமா, ரங்கா. ஓவரா நடிக்காத. ஆட்டோ க்ளோஸ்.
இப்போ நீங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல சார், இதுக்கும் அவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் எங்களால அந்த ராக்கிய அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படின்னா என்னாச்சுன்னா நீயே பாரு. ராக்கி பாடி மேலாம் கை வைக்க கூடாது. பாடியா? ராக்கி 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 ராக்கி. இத பாரு டீனா, ஒழுங்க நீயே எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். புரியுதா? நான் எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு. அந்த கண்ணீர் அஞ்சலி ஆட நாங்க தான் சார் கொடுத்தோம். ஓ, அப்புறம் ரமேஷ் சார் இறந்ததுக்கும் நாங்க தான் காரணம். அது எப்படி? ரமேஷ் சார் எப்படி இறந்தாரு? ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மிலன் ராக்கியோட சேர்ந்து ரமேஷ் சார் பழி வாங்க பிளான் போட்டான். அப்ப நீ அவனை தடுக்க முயற்சி பண்ணலையா? நான் வேணான்னு தான் சார் சொன்னேன். ஆனா ராக்கி என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவன் எப்படியோ என்னையும் இதில் இன்வால்வ் பண்ணிட்டான் சார். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ரமேஷ் சாரோட வீட்டுக்கு போனோம். ராக்கி யோசிச்சுக்கோ, நம்ம பண்றது பெரிய பிரச்சனையாயிடுமா? ஆகாது, ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு இந்த கிழவனுக்கு ஒரு பாடம் புகட்டி ஆகணும். நம்ம யாருன்னு காட்டலாம். போலாம் வா. ஓகே போலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போலாம். ஏய், என்ன காமெடி பண்ற? போ. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தும் நீங்க இன்னும் திருந்தலையா? டேய் பின்னாடி போடா, போ போ. இங்க பாரு, நீ பண்ற தப்புக்கு அதுக்கப்புறம் அனுபவிப்ப. உட்காரு. உனக்கு நான் யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவேன் தெரியும். முடு. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆக்டரிஸ்டா? உண்மையான குற்றவாளி என்ன பண்ணுவான்னு நான் இப்போ ஒன்று காட்டுறேன். ஆண்டிகாம். இப்போ நான் எப்படி சொல்றேனோ அதே தான் நீ சொல்லணும், சரியா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு தோணணும். ஏன்? இப்போ கேளு என்ன சொல்லணும்னு. நான் பண்ண பாவத்துக்கு எப்பவுமே மன்னிப்பே கிடையாது. இதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் மரண தண்டனை கிடைச்சாகணும். எனக்கு என்ன நடந்தாலும் இதுக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டியா? முடியாது. சுடவா? சுற்றவா? சொல்லு. ஓகே ஓகே ஓகே, பின்னாடி போ. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. இதுக்கு எனக்கு குறைஞ்சது மரண தண்டனை கிடைச்சாகணும். எனக்கு நடக்க போற இந்த சம்பவத்துக்கு யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆஹா, சூப்பர்மா. தலையில துப்பாக்கி வச்சுதான் கீழி புள்ள மாதிரி சொல்றான். இதெல்லாம் நீங்க என்ன பயமுறுத்த தானே செய்றீங்க? பயம்னா என்னன்னு இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன். ஏய், என்ன பண்ற நீ? போய் உட்காரு. முடியாது. உட்காரு. முடியாது. உன் தலையெழுத்துப்படி நீ இன்னைக்கு சாகிரியா இல்லையான்னு பார்க்கலாமா? என்ன ஆச்சு ராக்கி? இதுல டம்மியான குண்டு தானே இருந்துச்சு. நம்ம சும்மா மிரட்ட தானே வந்தோம். ராக்கி ராக்கி, என்கிட்ட மில்லன் அந்த கண்ணை கொடுத்தா. இதுல போலி குண்டு தான் இருக்குன்னு சொன்னா. இதுக்கு அர்த்தம் மில்லன் நம்மள டபுள் கிராஸ் பண்ணிருக்கான். சார், இதெல்லாம் மில்லனால தான் நடந்துச்சு. அவன் தான் சார் பண்ணிருக்கான். மில்லனா? அது எப்படி? ஏன்னா அவன் அவனோட அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்க நினைச்சான். எங்களோட ஹெல்ப்போட அவன் இதெல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் எங்களையும் அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் என்கிட்ட நாங்க மட்டும் வாயை திறந்தோன்னா நாங்க தான் மாட்டுவோன்னு சொன்னான். ஏன்னா ராக்கியோட கையால தான் கொலை நடந்துச்சு. எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. நீ எதுக்கு அவன் சொன்னதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கேட்ட? பேசாம சிஐடி கிட்ட சரணடைஞ்சிருக்கலாமே.
அதுதான் சார் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கொடூரக்கார மில்லன் ராக்கியை சாவடிச்சிட்டான். இப்போ என்னையும் சாகடிச்சிருவான். உனக்கு எதுவும் ஆகாது. நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. அப்படி ரமேஷ் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? மிலன் அப்பாவை என்னதான் பண்ணாரு? மிலன் சொன்னா அவனோட அப்பா சாந்தனுக்கு தண்டனை கிடைக்க ரமேஷ் தான் காரணம்னு சொன்னான். சாந்தனு? மிலனோட அப்பா சாந்தனு? ஆமா, சாந்தனு. இது 20 வருஷத்து பழைய கதை. சாந்தனு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். பணத்துக்காக பல பேரை கொன்னவன். ஆனா அவன் யாரை கொன்னாலும் செத்தவங்களை பார்த்தா தற்கொலை பண்ணவங்க மாதிரி தான் இருக்கும். ஆனா ரமேஷ் என்னோட உதவியால அந்த சாந்தனுவை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த மிலனோட போனை ட்ராக் பண்ணு, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. சச்சின், மிலனுக்கு என்னாச்சு? இல்ல சார், அவனோட ஃபோன் நேத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப். ஃபோன் சுவிட்ச் ஆஃபா? ஏசிபி சார், ஏசிபி சார், ஏசிபி சார். கத்தாத. என்னாச்சு? ஒழுங்கா சொல்லு சார். இந்த பேப்பர்ல என்னோட மரண செய்தி வந்திருக்கு. எங்களின் கண்ணீர் அஞ்சலி, ஏசிபி பிரதிமான். எவனோ நல்ல காமெடி பண்ணியிருக்கான். சார், இதே மாதிரி தான் யாரோ ரமேஷ் சார் கூடயும் விளையாடி இருக்காங்க. ஜெவந்தி, ரமேஷோட விஷயமே வேற. என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ, என்ன? சரி சார். என்ன? மிலன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். அப்ப கிளம்புங்க, முதல்ல அவனை தூக்கலாம். என்னாச்சு சார்? ஒருவேளை கொலைகாரன் அடுத்து உங்களை... சார், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? குழந்தைங்க மாதிரி பேசாதீங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் என்ன மிரட்டி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஏசிபி பிரதிமான முடிய கூட அசைச்சு பார்க்க முடியல. புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், மிரட்டலை பார்த்து நம்ம பயந்தா மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். யாராலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு எதுவும் ஆகாது. மிலன், எங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. நீ இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்க. ஒழுங்கா நீயா எங்க கிட்ட சரண் அடிச்சிட்டா உனக்கு நல்லது. டீனா, நீயா? உன்னை நான் பீரோல தானே வச்சிருந்தேன், ப்ரொடெக்டிவ் கஸ்டடியில. இங்க எப்படி? ஒருத்தனால கொலை செய்ய முடியும்னா அவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏசிபி, இவளை நீங்க உயிரோட பார்க்கணும்னா முதல்ல இந்த துப்பாக்கியை கீழே போடுங்க. இல்ல மிலன், நீ ஒழுங்கா எங்க கிட்ட சரண் அடைஞ்சிரு. நீ கண்ணை கீழே போடு, இல்லனா சரி. டீனா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை செய். என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே சொல்ல வேண்டியது இருக்கும். நான் என்ன பாவம் பண்ணணும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் பண்ண பாவத்துக்கு குறைஞ்சபட்சம் மரண தண்டனை கிடைச்சாகணும். எனக்கு இப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு வேற யாரும் பொறுப்பு கிடையாது. அப்போ நீ என்ன ரமேஷை கொன்ன மாதிரியே கொல்ல நினைக்கிறேன்? நீ ரொம்ப புத்திசாலி ஏசிபி. சரி சொல்லு, இந்த கேமராவை பார்த்து சொல்லு. முதல்ல டீனாவை விடு. சொல்லு, இல்லைனா? சரி, நான் பண்ண தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் செஞ்ச இந்த செயலுக்கு என்ன தவிர வேற யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. சாரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை டீனா. சரி, நீ டீனாவை விடு. நீ என்ன பண்ற டீனா? எதுக்கு நீ சிரிக்கிற? நான் தான் டீனா. என்ன பண்ற? ஆமா, உன்னோட மரணம் சாந்தனோட பொண்ணு, அவளுக்கு முன்னாடி தான் தண்டனை கிடைச்சது.
அப்ப இதெல்லாம் பண்ணது நீதானா? ஆமா, நான் தான் பண்ணேன். 5 வருஷமா உன்னையும் ரமேஷும் தான் தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால கிழட்டு பையன் ரமேஷ் மாட்டிக்கிட்டான். இந்த கேஸ்னால நீயும். இத பாரு டீனா, உங்க அப்பா ஒன்னும் நல்ல ஆள் கிடையாது. அந்த ஆள் ஒரு கொலைகார. எங்க அப்பாவுக்கு தேவை ட்ரீட்மெண்ட் தான். ஆனா நீ அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. உங்க அப்பாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படல. அப்பாவி பொதுமக்களை கொன்னவன் அவன், புரியுதா? சரி, ஒரு விஷயம் சொல்லிட்டீனா, ராக்கி உன்னோட ஃப்ரெண்டு தானே, உன்னோட பாய் ஃப்ரெண்ட். அவனை நீ எதுக்காக கொன்ன? அவன் வெறும் பலிகாடு தான். இந்த மிலன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். எனக்காக என்ன வேணாலும் செய்வான். ஏன் மிலன்? கண்டிப்பா. நீ பெரிய கேடியா இருக்கிய டீனா. ரமேஷ் வீட்டுக்கு வெளியில இருக்கிற மண்ணை நீ தான் சேராக்கி இருக்க, அப்படித்தானே? அந்த சேரு தானே ராக்கியோட ஷூவில் இருக்கு. அவன் பாவம் ராக்கி சிக்கிக்கிட்டான். ஆமா, நான் தான் அங்க தண்ணி ஊத்துனேன். அது மட்டும் இல்ல, நான் தான் இந்த கன்ல இருக்க புல்லட்ஸும் சேஞ்ச் பண்ணேன். சரி, அவனை எதுக்காக கொன்ன அத சொல்லு. ஒருவேளை நாங்க மாட்டிக்கிட்டோம்னா ராக்கிய பலிகாடு ஆக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனா சரியான முட்டாள் நீ. சரியா யோசனை பண்ண மாட்டியா? காரியம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டை யாராவது பலி கொடுப்பாங்களா? வேற வழி இல்லாம கொன்னோம். ஏன்னா அவன் எங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு நினைச்சான். எதுக்காக சிரிக்கிற? இந்த ஆள் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நான் பைத்தியம் இல்ல மிலன், நீதான் இப்ப பைத்தியம். டீனாவோட காதலன் இவ இப்ப உன்னை சிக்க வைக்கிறா. அடுத்தது நீதான் பலியாடாக போற. வேணா பாரு. என்னையா? உனக்கு தெரியணும் இல்ல? அப்ப கேளு மிலன், என் விஷயத்தை விடு. என்ன தவிர என் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நீதான் குற்றவாளி. டீனா இல்ல, டீனாவை அப்பாவிய நினைக்கிறாங்க. அதான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவளை எப்படி காப்பாத்திக்கிறான்னு பாரு. என்ன என் மேல நம்பிக்கை வரல? இப்ப பாரு. சரியா சொன்னீங்க ஏசிபி. இப்ப கதை என்னன்னா, மிலன் தான் ஏசிபிய சாவடிச்சிட்டான். நான் என்ன காப்பாத்திக்க மிலனை சுட்டுட்டேன். இப்ப இந்த அப்பாவியான டீனா தப்பிச்சிடுவா. யார ஏமாத்த பாக்குற? சார், இதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார். யாரும் கிட்ட வரக்கூடாது, நான் சுட்டுடுவேன். மொத்தமா மண்டை சூடாயிடுச்சுல. இப்ப நீ அவனை சுட்டியே, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சா? அந்த கன்னுல எல்லா புல்லட்டுமே டம்மி தான். சாந்தனுக்கு ஒரே ஒரு பொண்ணுதாங்கிற விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும். டீனா, உன்னை பத்தின மொத்த டீடைல்ஸையும் நாங்க முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாதனால கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்ததா? இப்ப எங்க கிட்ட ஆதாரம் மட்டும் இல்லமா, ஐ விட்னஸும் இருக்கு. மிலன், என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ பண்ண இந்த தப்புக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. நீ 2 அப்பாவி உயிர்களை பறிச்சிருக்க. இனி உனக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான்.